Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தர்மபுரியில் யானையை கொன்ற வழக்கில் விசாரிக்க அழைத்து செல்லப்பட்டவர் மர்மமான முறையில் இறந்திருக்கிறார். அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுதர்சன். சுதர்சன் வணக்கம். மேலும் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தர்மபுரி மாவட்டம் பெண்ணாகரம் தாலுகா பகுதியில எரியூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட நெருப்பூர் வனச்சரகத்துல கிட்டத்தட்ட அதாவது கடந்த மார்ச் மாசம் 1ஆம் தேதி அன்று ஒரு யானை சிதைந்து கருகிய உடல் கண்டெடுக்கப்பட்டது. மேலும் யானை அதோடைய தந்தங்களுக்காக சில அடையாளம் தெரியாத குற்றவாளிகளால் கொல்லப்பட்டிருக்கலாம் என்று சந்தேகிக்கப்பட்டு தொடர்ச்சியாக வனத்துறையால் இது கிட்டத்தட்ட 2-3 பிரிவுகளை வழக்கு பதிவு செய்து விசாரணைகள் நடத்தப்பட்டன. 17/3/2025 அன்று வனத்துறை அதிகாரிகள் கோவிந்தராஜ், செந்தில் உட்பட 3 பேரை கைது செய்து விசாரணை நடத்தி வந்திருக்கிறார்கள். இதுல செந்தில் கைவிலங்குடன் காட்டுக்குள்ள தப்பி சென்றதாகவும் வனத்துறையை தாக்கிவிட்டு அவர்கள் காற்றுக்குள்ள தப்பி சென்றதாக தகவல்கள் சொல்லப்பட்டது. வனத்துறை வழக்கில் தொடர்புடைய மற்ற 4 குற்றவாளிகளுமே 19/3/2025 அன்று கைது செய்யப்பட்டு வனத்துறையால் நீதிமன்ற காவலுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். பெண்ணாகரம் ரேஞ்ச் வனத்துறை அதிகாரி அளித்த புகாரின் அடிப்படையில சந்தேக நபர் செந்தில் வனத்துறை அதிகாரிகளால் அவர் தாக்கி கைவில தப்பி சென்றதாகவும் இதுல இவர் தர்மபுரி மாவட்டம் எரியூர் காவல் நிலையத்துல 19/3/2025 ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. இவர் காணாமல் போன வழக்கு, அதாவது வனத்துறை அதிகாரிகள் அசால்ட் பண்ணிட்டு அவர் தப்பிச்சிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக 3/4/2025 அன்று குக்கராப்பட்டி கிராமத்துல சரக்காடு வனப்பகுதியில் ஒரு சிதைந்த ஆண் உடல் இருப்பதாக வனத்துறைக்கு தகவல் கிடைத்தது. பெண்ணாகரம் தாலுகாவுடைய கிராமத்திலிருந்து விஓ அளித்த புகாரின் அடிப்படையில எரியூர் காவல் நிலையத்துல சந்தேகத்துக்கான மரணம் என்ற வழக்கு பதிவு செய்து தற்போது விசாரணையின் போது இறந்தவர் உறவினர் உடலை செந்தில் என்ற அடையாளம் காட்டினர். செந்திலின் மரணத்திற்கு வழிவகுத்த சூழ்நிலைகள் குறித்து சந்தேகம் இருப்பதாக இறந்தவர்களுடைய குடும்பத்தினர் தொடர் குற்றச்சாட்டு வைத்திருந்த காரணத்தினால தற்போது இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றம் செய்து டிஜிபி உத்தரவிட்டிருக்கிறார். இந்த வழக்கை சிபிசிஐடி போலீசார் கையில் எடுத்து விசாரிப்பதாக அதிகாரி தரப்புல சொல்லப்படுகிறது. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.